சைடு பாக்ஸ் இருக்குது, அதான் எனக்கு யோசிக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சைட் பாக்ஸ் தெய்வமே உடஞ்சிடாத ப்ரோ. இதை அடிப்படல, சேஃப் தானே? த்ராட்டல் கொடுங்க, த்ராட்டல் கொடுங்க, லைட்டாக த்ராட்டல் கொடுங்க, லைட்டாக த்ராட்டல். கல் எல்லாம் பயங்கர லூஸாக இருக்குங்க கல், அதுதான் பிரச்சனை. ரைட், சின்ன ஆஃப் ரோடிங். ஏரியாச்சு. மேலே வேறு என்ன இருக்குது? அந்த கல்லுக்காக தான் இப்போ வந்தோம் இந்த ஆஃப் ரோடிங்க்கு. வா, பயங்கரமாக ஏறுதுங்க. சைடு பாக்ஸ் இருக்குது, அதான் எனக்கு யோசிக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துலலாம் டமால் ஹமால் டுமால் அமுக்கு டுமார். ஏப்பா பயங்கரமாக ஏறுதுங்க இது. சைட் பாக்ஸ் தெய்வமே உடஞ்சிடாத. அதில் ஏறுறதை விட்டு நான் இந்த பள்ளத்துக்குள்ளே வந்துட்டேங்க. அப்புறம் என்ன பண்ணோம், வண்டி ஆஃப் பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு அந்த சைடில் ஏறுவோம். கல் மோசமான கல்லாக இருக்குது. சைடு பாக்ஸ் இருக்கா, அதான் யோசிச்சு ஏறுறேன். எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்களேன். வாடா ஏறுறா. பாக்ஸ் வச்சு நான் படாத பாடுபட்டுருக்கேன். ஏன் இத்தனை வாட்டி ஆஃப் ஆகுது? ஓ, எம்டிசி ஆஃப் ஆகிட்டா, அதான் வண்டி இழுக்க மாட்டேங்குது. சரி, இது வேறு வண்டி ஒரு வாட்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா எம்டிசி ஆன் ஆகிடுதுங்க. எம்டிசி ஆன் ஆனோடனே வண்டிக்கு அந்த பவர் கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, இதை ஒரு வாட்டி நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், அங்கே வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வர சொல்ல எம்டிசி ஆஃப் வச்சுக்கலாம். ஆமாம், சரியான ஆஃப் ரோடு. கல் எல்லாமே ரொம்ப லூஸாக இருக்குது கல். ஸோ எம்டிசி ஆஃபில் வச்சு நம்ம முறுக்கணுன்னு என்ன ஆகுதுன்னா, தரன்னு கல்லுலாம் தெரிச்சிருது. டவுன் இல்லை, ஃப்ரண்ட் பிரேக் மட்டும். போதும். இதுக்கு மேலே போக தேவையில்ல. மேலையா போய் இறங்கிடலாம். வண்டியை வேறு ஆஃப் பண்ணிட்டேன்னு இங்கேருந்து இழுக்கணுமா? இது வந்து பரவாயில்லைங்க, இந்த ஆஃப் ரோடிங் உட்காந்து ஓட்டலாம். வந்தாச்சு.
சைடு பாக்ஸ் இல்லை, உன்னை அடித்து தள்ளியிருப்பேன். இப்போ சைடு பாக்ஸ் இருக்கனால கொஞ்சம் பார்த்து பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஓகே, இன்ஜின் ஆஃப், ஃபஸ்ட் கீரில் இருக்க வண்டி நல்லா இருக்குல்ல? அதை ஆன் பண்ணி விடுங்க கேமரா என்றைக்குமே. பெட்டி ஏதாவது கலந்து போயிருக்கியா? கலந்து போல. பெட்டிக்கு பயந்து பயந்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ப்ரோ இதை அடிப்படல, சேஃப் தானே? ப்ரோ எம்டிசி ஆஃபில் வைங்க, உங்களுக்கு ரொட்டேஷன் கிடைக்காது. எனக்கு கண்ணாடியில் நான் ஆஃப் பண்ண சொன்னேன். ஓகே, ஆஃபில் இருக்கா? ஒரு தடவை நீங்கள் இங்கிலீஷ் ஆஃப் எம்டிசி ஆனில் போட்டுட்டு வண்டி இன்ஜின் இப்போ இங்கிலீஷ் ஆனில் இருந்தால் அப்படியே இருக்கும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும். திருப்பி இது பண்ணும். ஓகே, அடுத்தது அந்த டயர் வாங்கி போட்டு வேண்டி தான், வீரப்பர் தானே. இப்போ ஒன்றும் இல்லை, ஏன் தெரியுமா உங்களுக்கு சாடில் பண்ணிட்டு வர சொல்கிறேன். சாடில் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி வெயிட் எதுவுமே இருக்குது. ப்ரோ நீங்களே சாடில் பண்ணல. நான் அங்கேருந்து பண்ணேன், நான் இங்கேருந்து யூட்டன் பண்ணிடலான்னு சொன்னேன். அவர் தான் மேலே வரைக்கும் போக கௌதம் இருக்காருன்னாரு. சரி இதுக்கப்புறம் உக்காந்துட்டு போகலாம் தான் நான் உக்காந்துட்டு வந்தேன். நான் அங்கேருந்து நிறுத்து தானே வந்தேன். த்ராட்டல் கொடுங்க லைட்டாக. த்ராட்டல் கொடுங்க லைட்டாக. த்ராட்டல் ஏறு, எந்திரிச்சிருங்க. த்ராட்டல் ஓகே, சூப்பர். அவர் கொஞ்சம் பயப்படுறாரு, ஆனால் இந்த இடத்துல அந்த கல் தான் ஏதாவது ஸ்லிப் ஆகிருக்கும். அவ்வளோதான், கீழே இறங்கிடலாம். ப்ரோ கஷ்டமாக இருக்குன்னா இந்த ஒரு காலை கீழே வச்சுட்டு 2 பிரேக்கு, பேக் பிரேக்கு, ஃப்ரண்ட் பிரேக்கு, இவ்வளோதான். அப்படியே வாங்க. அதே மாதிரி கால் ஊன சொல்ல நமக்கு எந்த சைடு மேடு இருக்கோ அந்த சைடு கால் ஊனிக்கோங்க. இப்போ இந்த சைடு பள்ளம் இருக்குன்னா இங்கே ஊனாதீங்க, எட்டாது. ரைட் சைடு மேடு இருந்தால் ரைட் சைடில் காலை வச்சுட்டு அப்படி ரைட்டில் லைட்டாக சாய்ச்சி வச்சுக்கோங்க வண்டி. ஸ்பீடு வந்து 10 கிலோமீட்டருக்குள்ளேயே, எவ்வளோக்கு எவ்வளோ சிங்கிள் டிஜிட்லேயே வாங்க ஸ்பீடு. மசில் கிராம்ப் ஆகுது. என்னது இந்த இடத்துல பிடிக்குது? கிட்ட தானே, போயிடலாம். கல் எல்லாம் பயங்கர லூஸாக இருக்குங்க கல், அதுதான் பிரச்சனை. ஓகே, அவங்க தான் பயந்து இறங்குறாரு. ஒருத்தர் வரட்டும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொறுமையாக நிதானமாக உருட்டிட்டு வந்துட்டார். இப்போ என்ன பண்ணுறோம், எல்லோரும் எங்களுக்காக கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு 5 பேர் மட்டும் மேலே வந்து ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு கீழே இறங்குறோம். நல்லா இருந்ததுங்க, நல்லா ஸ்லோப்பு ஹைட்டாக இருந்தது. ஆமாம், இதில் தாங்க நான் ஸ்டக் ஆகிட்டேன். எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்களேன். பாக்ஸ் இல்லைனா அதில் ஜம்ப் அடிச்சுட்டு போயிருக்கலாம், எப்படியாவது சுற்றி அடிச்சிருக்கலாம். இந்த பாக்ஸ் இருக்கிறதுனால, இது வேறு ரொம்ப காஸ்ட்லியான பாக்ஸா, 1400 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்குது இந்த பாக்ஸோட ரேட்டு. அதனால் ரொம்ப காஸ்ட்லி பாக்ஸ்னோடனே கொஞ்சம் பார்த்து டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது பாக்ஸை. ஓகே, பார்த்து கூப்பிடுவாங்க அவரை. ஹாய், எவ்வளோ பெரிய பள்ளம். ஹாய் ஹாய் ஹாய். ஹே, கல் எல்லாம் லூஸாக இருக்கா, அப்படியே ஒவ்வொரு டயரில் ஜம்ப் ஆகி வண்டியை நவுத்தி போடுதுங்க. இந்த பக்கம் கல்லே இல்லை, இந்த பக்கத்தில் போயிடலாம் தார் ரோட்டில். எங்கே சொத்தோல கேப் கிடைக்கும் அந்த பக்கம் தான் ஓட வேண்டியதாக இருக்குது. நேற்று வந்து அந்த செம்மண் ரோடு போகிறதுக்கு இங்கே கேட்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், என் ஹெல்மெட்டை கழட்டி இங்கே தரையில் வச்சுட்டு ஒரு ஆங்கிள், ஒரு ஷாட் எடுக்க போகிறோம். இதுதான் வியூ பாயிண்ட்டா? சூப்பரு. வாலிபால்லாம் இருக்கேன்.